பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. என கண்பானவர்களே, ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆயுள் நாட்கள் நீடிக்கிறது. இரண்டாவது, அவன் வாழ்க்கையில் ஒரு மன நிறைவை பெற்றுக்கொள்ளுகிறான். தீங்கு அவனை அணுகுவதில்லை. நன்றாக கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். Glory to God. நீதிமொழிகள் 10:27 வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருகப்படுகிறார். நீதிமொழிகள் 14:26 வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் நீங்கள் கர்த்தரை நம்புவீர்களே ஆனால் நீங்கள் செய்கிற காரியத்திற்கு கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். உனக்கு எந்த கேடும் வராதுங்க. காரணம், நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் வேதம் சொல்லுது பாருங்களேன். சங்கீதம் 34:9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேங்க்யூலா. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை மாத்திரம் தரல, ஒரு திருப்தியான வாழ்க்கையை மட்டும் கொடுக்கலை. வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஒரு குறைவும் உண்டாகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கேளுங்க. எங்கள் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 33வது அதிகாரம் 18வது வசனத்தில், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறாரா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. அப்போ கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படும் பொழுது அவனுடைய ஆத்துமா விடுவிக்கப்படுகிறது. நீங்கள் இந்த கால வேளையில் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க? ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நீங்கள் நடக்கும் பொழுது இத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். தேவனுக்கு மாத்திரம் நாம் பயந்து நம்முடைய வாழ்க்கையில் இருப்போம். வேதம் சொல்லுகிறது, தீமை அவனை அணுகாது. இந்த கால வேளையில் இந்த தீமையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்க விட மாட்டார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஆண்டவரே நபர்களாய் எங்களை மாற்றும்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்தருளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.